Hi friends, welcome to Spiceandshine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப நாளா வெயிட் லாஸ் பண்ணனும் ரொம்ப ட்ரை பண்றேன். வேலைக்கே ஆகலங்க. நானும் என்னன்னோ ட்ரை பண்ணிட்டேன். அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. ஹோம்மேடான ஒரு சூப்பரான ஜூஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் சொல்ல போற ஹெல்த் டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அற்புதமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ நான் சொல்ல போற ஜூஸ்ல அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி மேக் பண்ணுறது? நார்மலாக நீங்கள் கொத்தமல்லி ஜூஸ் போடுற மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களால் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். பட் நான் எப்படி அதை சூப்பராக ரெடி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிச்சிங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லைங்க. செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். சூப்பரான ஜூஸ்ன்னு சொல்லலாம். ரெகுலராக நான் குடிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா சூப்பரான ரிசல்ட்லாம் கொடுக்கும். அப்படி இல்லை நீங்கள் சாப்பிட்டு ஒரு 11 o'clock குடித்தாலும் ஒரு ரொம்ப நல்லது தான். பட் இந்த மத்தியான டைமில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க எனக்கு கோல்ட் ஆகும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது எப்படி நான் மேக் பண்ணுறோன்றதை நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணுறங்க. ஏன்னா மண் நிறைய இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லெமன் கண்டிப்பாக தேவைங்க. லெமன் இல்லைன்னா அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதாவது பாதி லெமனாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ஜூஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது எனக்கு சளி இருக்குது, சைனஸ் பிரச்சனை இருக்குது, சீக்கிரமாக கோல்ட் ஆகிடும்னா கண்டிப்பாக நீங்கள் 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரொம்பவே நல்லதுங்க. இந்த சர்க்கரையும் உப்பையும் சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ உடம்புக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் உங்களால் ஜூஸ் நல்லா மேக் பண்ண முடியும். ஸோ இதை 2 தடவை நல்லா மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஜூஸ் ஆகிடும். நல்ல ஜூஸ் ஆனோன்னா அதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்தோன்னே கண்டிப்பாக 1/2 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 கிளாஸ் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ லெமன் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூஸு. அதோட சீக்ரெட்டே அதுதான். ஸோ இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த கொத்தமல்லி ஜூஸ்ல இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் சொல்லுவாங்க. சீக்கிரமா வயது முதிர்வு தன்மை அப்படி சொல்லுவாங்க. ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த சுருக்கங்களை கம்மி பண்ணுறதுக்கு இந்த கொத்தமல்லி ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கம்மி மட்டும் பண்ணாதுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இளமையோட நீங்கள் எப்பவுமே இருக்கணும். பார்க்க யங்கான லுக் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கொத்தமல்லி ஜூஸை ரெகுலராக எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வயது முதிர்வு தன்மை இருக்கவே இருக்காது. கேன்சர் செல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உடம்புல ஏற்படக்கூடிய கேன்சர் செல்ஸ் உருவாகிற தன்மை இருந்ததுன்னா அதை அழிக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதாங்க. ஜாண்டிஸ், லிவர் ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன், லிவர் டிசீஸ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரவே வராதுங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு கூட இந்த கொத்தமல்லி ஜூஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அத்தனையுமே கிளியர் ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, பிபி இருக்குது, அந்த மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். நீங்கள் சைடில் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் தவறே கிடையாது. இதை நீங்கள் கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துக்கும் போது அந்த பிளட் சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா பிபி பார்த்தீங்கன்னா சமநிலையிலே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏறுறது இறங்குறது இல்லாமல் ஸோ நார்மலாகவே நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் கொத்தமல்லி ஜூஸை ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் தொப்பை கண்டிப்பாக கரைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடியே பார்த்தீங்கன்னா வெயிட் சீக்கிரமா பண்ணோம்னா இந்த கொத்தமல்லி ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் கொலஸ்ட்ரால், அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது இந்த கொத்தமல்லி ஜூஸ். சோடியம் குறைபாடுனால பல நோய்கள் வருது நம்ம உடம்புக்கு. ஆனா நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா இந்த கொத்தமல்லியில சோடியம் அதிக அளவுல இருக்காங்க. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதில் இருக்க விட்டமின்ஸ்லாம் நம்ம உடம்புல தங்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த கொத்தமல்லி ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதான். அது மட்டும் இல்லாமல் கால்சியம் குறைபாடு இருக்குது, எனக்கு சோடியம் குறைபாடு இருக்குங்க, கண்டிப்பாக இந்த கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா மேக்னீஷியம் ரொம்ப தேவைங்க. இந்த மேக்னீஷியம் குறைபாட்டால தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், இன்சோமேனியா, ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் வருது. ஸோ இந்த கொத்தமல்லி ஜூஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சோடியமும் மேக்னீஷியமும் நேச்சுரலாக நம்மளுக்கு நிறைய கிடைக்குது. ஸோ இன்சோமேனியா, தூக்கமின்மை பிரச்சனையுடையவர்கள் அதிகமாக நீங்கள் இந்த கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல டீப் ஸ்லீப் நேச்சுரலாகவே வர ஆரம்பிக்கும். இந்த கொத்தமல்லி ஜூஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே, வி, பொட்டாசியம், மேக்னீஷியம், சோடியம், கால்சியம் இந்த மாதிரி சூப்பரான விட்டமின்ஸ்லாம் இருக்குது. இது அனைத்துமே உடம்புக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவை. ஸோ இதெல்லாம் நம்ம உடம்புல நல்ல சக்ரிகேட் ஆனாதான் நம்மளால ஹெல்த்தியாகவே இருக்க முடியும். ஸோ கொத்தமல்லின்றதை இனிமேல் சாப்பாட்டில் கொத்தமல்லி தான் நான் தூக்கி போடுவேன் அப்படின்னு சில பேர் தூக்கி போட்டு சாப்பிடுவாங்க.
ஸோ நிறைய பேர் வந்து கொத்தமல்லி இருந்தால் தான் சாப்பிடவே செய்வாங்க. அந்த டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இனிமே வந்து நீங்கள் கொத்தமல்லியை வந்து தூக்கி போட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாட் எவர் நீங்கள் கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, கொத்தமல்லியாக இருந்தாலும் சரி, ஸோ உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கொத்தமல்லியை இனிமேல் வந்து விரும்பி நீங்கள் அதிகமாக சாப்பிட ஆரம்பிங்க. ரொம்ப யங்கான லுக் வேணும், ரொம்ப அழகாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல யூரின் வந்து நல்லா போகணும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து உடம்புல பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், கிளென்சிங் நல்லா நடக்கணும், வெயிட் லாஸ் நல்லா ஆகணும், தொப்பை இருக்கக்கூடாது, நல்ல தூக்கம் வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம எந்த லெவலுக்குமே உடம்பு வந்து கீழே போனால் கூட, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனால் கூட இந்த கொத்தமல்லி ஜூஸ் வந்து நம்ம மீட்டு கொடுக்குமா. ஸோ அந்தளவுக்கு அற்புதமான மருந்தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தான் கொத்தமல்லி ஜூஸ் குடிக்கணும்னு கிடையாது. இங்கே நார்மலாகவே குடிச்சிங்கன்னா உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இப்போ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த் டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் இன்னைக்கு வீட்டில் போயிட்டு கண்டிப்பா கொத்தமல்லி ஜூஸ் குடிச்சு பாருங்க. எப்படி இருந்தது கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.